Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவர்களே, இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட் 2020 ஒரிஜினல் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேட்டகரியில் 10 1 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் பேப்பரில் யாங்க்டு, தட் மீன்ஸ் புல்லடு, ஆப்ஷன் பி. செகண்ட் ஒன் டிஸி, தட் மீன்ஸ் பெயிண்ட், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து கேக்கிள்னா ஷார்ட் நாய்ஸ். இல்லை கொஸ்டின் நம்பர் ஃபஸ்ட்டும் தேர்டும் ரொம்ப முக்கியமானது. தட் மீன்ஸ் யாங்க்டும் அதே மாதிரி வந்து கேக்கல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபார் த மார்க்கிங்லி டிஸ்ரெஸ்பெக்ட்லி சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி, gruffly, sadly synonyms, antonyms வந்து happily, indignant, anger synonyms, antonyms calm. இது மூணுமே antonyms ரொம்ப முக்கியமானது. லாரி ஒயில முடிஞ்சா ஐஎஸ் எதுனா ஆப்ஷன் டி லாரிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா it didn't turn up due to his busy schedule. that means இது புக் பேக்ல இருக்க பிரேசல் verb. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா it dash rains tomorrow, it may rain ஏன்னா ஒருவேளை மாடல் ஆக்ஸ் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் my uncle dash an animal ஏன்னா ஆர்டிகல் சொல்லும்போது FH LM XRS வரக்கூடிய அப்ரிவேஷன் கான்செப்ட் தான் ஆன் போடுறோம். ஓவராலாக 10 1 மார்க்கு ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 1 மார்க் நெக்ஸ்ட் கேட்டகரி 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா why did the seagull fail to play? because he was afraid to play. ரொம்ப முக்கியமான 2 மார்க். what woke up the mother? the slamming of the door கம்பேர் பண்ணோம். நெக்ஸ்ட் did the mother bird offer any food to the young bird? no, the mother bird did not offer any food to the young bird. who were the narrator's neighbor? the narrator neighbors were ancestors கம்பேர் பண்ணக்கூடிய இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹூவர் நரேட்டர்ஸ் நேம்னா மிஸ்டர் போர்ட்வெல் அண்ட் இஸ் ஒய்ஃப் தான் கம்பேர் பண்ணுறோம். ஆப்ஷன் இந்த கொஸ்டின் நம்பர் 14க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாயம் கொஸ்டின் வந்து ரெண்டுமே சிம்பிளாக தான் கொஸ்டின். 15th கொஸ்டின் வந்து லைஃப் ஃபேமிலியும், 16th வந்து கிரம்பிள் ஃபேமிலி, நெக்ஸ்ட் 17th இருந்து கொடுத்து கிரம்பிள் ஃபேமிலி. நெக்ஸ்ட் கிராமர் பார்த்தீங்கன்னா த சேல்ஸ்மேன் ஆன்சர்ட் ஆல் த கொஸ்டின் பேஷண்ட்னா ஆல் த கொஸ்டின்ஸ் ஆர் ஆன்சர் பை த சேல்ஸ்மேன் பேஷண்ட். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து அண்டர்லைன் வேர்ட் வந்து அட்வர்ப்னா லவுட்லின்னு கம்பேர் பண்ணக்கூடியது. இது நம்ம பேட்டர்ல இல்லை, இந்த புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேட்டிருக்கோம், லெசன் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப், அட்வர்டைஸ்மெண்ட், நெக்ஸ்ட் ரிப்போர்ட் ரைட்டிங், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெட்டர் ரைட்டிங்கோட கான்செப்ட் கொடுத்தா மெமரி போயம், சோ லெட் த வே வைண்ட் அப் த ஹில் அப்படின்னு கம்பேர் பண்ணக்கூடிய லைஃப் போயம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் டீட்டெயில் பேராகிராஃபும் ஜிக்ஸாக் பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயில் பேர் ஜிக்ஸாக்கும் டெம்பர்ஸ். ஓவரால் இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 1 more கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பரில் பண்ண காண்ட், இது செகண்ட் பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. லீன், டெலிதிஸ்னா சீக் ஆர் டிசப்பாயிண்டட். அட்டிக் மட்டும் படிச்சுங்க. லாஃப்ட்னு கம்பேர் பண்ண லெஃப்ட்னு இருக்குது லாஃப்ட். நெக்ஸ்ட் ஆன்டன் வேம்டுனா டேப்டு, ரொம்ப ஸ்ட்ரக் ஆன்டன்ஸ் வந்து டேப்டு. கிரஃப்லி, ஆப்பிலி, சீஸ்டு, ரிலீஸ்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னா மீட்டர் கூட டயாமீட்டர் கம்பேர் பண்ணக்கூடியது பார்த்தா ப்ரிஃபிக்ஸ். 5Gனா வந்து 5th ஜென்ரேஷன். 2 more வாட் ப்ராம்ப்ட் த யங் சீகல் டு ஃப்ளை ஃபைனலி, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணால் the site of the food. அதுக்கப்புறம் how was யங் சீகல் ஃபஸ்ட் attempt, the first attempt to play was failure கம்பேர் பண்ணுவோம். who used the zither and howனா the narrator sped Keniapic used the zither and it used to slip on it கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து poem questions எல்லாம் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. கிராமர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா you are making a cake now, அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் கொடுத்துருக்காங்க. a cake is being made by you now. அதுக்கப்புறம் ரோடு மேப், லெசன் பேராகிராஃப். நெக்ஸ்ட் ரைமிங் அண்ட் ரைம் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரைமிங் அண்ட் சொல்லும் போது ஸ்டேஸ், வேஸ், ஜம்பிள், கிரம்பிள். அதுக்கப்புறம் ரைம் ஸ்கீம் வந்து ஏஏபிபி. நெக்ஸ்ட் பிகர் ஆஃப் ஸ்பீச், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பற்றி தேர்ட் லைன் நம்ம பார்த்து கம்பேரிசன் பண்ணி தேர்ட் லைன், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெரிபிள் ஜம்பிள் சொல்லும் மெட்டாஃபர். அலிட்ரேஷன் இப்போ செகண்ட் லைன் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னு கம்பேரிசன் பண்ணது தான் தெம் 2 கொடுத்துருக்காங்க. லாங் லேர்ன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வில், வேஸ் எல்லாமே ஈஸியாக கம்பேர். நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட், அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட் ரைட்டிங், பிக்சர் ரைட்டிங், மெமரி பாயிண்ட் ஃபஸ்ட்டு 5 லைனே கேட்டு ரொம்ப சிம்பிளாக. அதுக்கப்புறம் நான் டீட்டெயில் பேராகிராஃப், டெம்பர்ஸ், ஜிக்ஸாக். ஓவராலாக இந்த 2 கொஸ்டின் பேர் ரிவிஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் கிடைச்சா ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற கொஸ்டின் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்களே போதும். ஷூராக வரக்கூடிய ஃபஸ்ட் மிட் டைமில் நீங்கள் நிறைய மார்க்ஸ் கொண்டலாம். ஏன்னா நம்மளோட சேனல் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமான கொஸ்டின் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், நம்ம சேனலில் இருக்க கொஸ்டின் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் நான் வந்து நிறைய அப்லோட் பண்ணுறேன். இது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த ஃபஸ்ட் மிட் டைம். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.